அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, இயேசுவின் பணியில் முதல் சீடர்களை அழைத்தல். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 20 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் இறையாட்சி பணி இயேசில் துவங்க பெற்று அதை தொடர்ந்து உலகெங்கும் செயலாக்கம் பெற வேண்டிய ஒன்று என்று தொடக்கத்திலேயே கூறுகிறார் நற்செய்தியாளர். தமக்கு பின் தம் பணியை தொடர வேண்டிய சீடர்களை அழைப்பதிலும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் இயேசு காட்டிய ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தையும் அதன் விளைவாக நிகழ்ந்த பல்வேறு செயல்களையும் மிக திறம்பட தொகுத்து தருகிறார் மார்க்கு. இங்கு கூறப்பட்டுள்ள முதல் தொகுப்பு முதல் 4 சீடர் அழைக்கப்பட்ட நிகழ்ச்சியை படம் பிடித்து காட்டுகின்றது. இயேசு தம் முதல் சீடர்களை அழைத்தது அவர் கடலோரம் சென்றபோதுதான். கல்லியா கடல் என்பது ஒரு பெரிய ஏரி, மக்கள் அதிகமாக நடமாடிய இடம் அது. ஆகவே சீடரின் சாமானிய நிலைக்கு சிறப்பு தருகின்றார் இயேசு. சாதாரண மக்கள் இன்றுதான் தமது பணியை ஏற்க போகும் சீடர்கள் வர வேண்டும் என்பதில் இயேசு தெளிவாக இருந்தார். மக்களின் தேவைகளை அறிந்து ஆற்றுப்படுத்துவதுதான் இறையாட்சி பணி. அவர் முதலில் அழைத்த சீடர்கள் மீனவர்கள். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளையில்தான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதாவது தொழிலில் ஈடுபட்டிருந்த சாமானியர்களை அழைத்ததில் இயேசு பணிவாளுக்கு சிறப்பிடம் தருவது புலனாகின்றது. இயேசு சீடரை அழைத்தலின் நோக்கத்தை உடனடியாக சொல்கிறார். நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று இயேசு இவ்வாறு அவர்கள் ஆற்றவிருக்கும் பணி மீன் பிடித்தலை விட சிறப்பானது, மக்கள் மேம்பாட்டை சார்ந்தது. இயேசு உருவாக்கியிருந்த புதிய சமூகத்தை சார்ந்து சீடர்கள் தங்கள் தொழிலையும் தங்கள் சொந்த பந்தங்களை விட்டு உடனடியாக இயேசுவை பின் சென்றது நமக்கு வியப்பு தருகிறது. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஆனால் நற்செய்தியாளர் மார்க்கு இங்கு கூற விரும்பும் கருத்து என்னவெனில், இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருந்தது என்பதே. அதனுடைய ஆழ்ந்த தாக்கத்தை சீடர்கள் உடனடியாக உணர்ந்து அதற்கு தங்களையே பணித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பணியின் மையம் இறையாட்சி பணி. இதற்காக சீடர்களை சாதாரண வாழ்க்கை சூழலிலிருந்து தேர்வு செய்கிறார். சிறப்பாக பணிவாழ்வின் தொடக்க நிலையில் சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஆகிய 4 பேரை அழைக்கின்றார். இயேசுவை தீவிரமாக பின்பற்ற உறவுகளையும் உடைமைகளையும் கடந்து இயேசுவை சிக்கன பற்றி கொள்கின்றார்கள். அழைப்பு என்பது கடவுளின் கொடை. அந்த கொடையை கடவுள் நமது நிலையை பார்த்து வழங்குவதில்லை, நமது உள்ளத்தை பார்த்து வழங்குகின்றார். இயேசு தனது பணியை ஆரம்பிப்பது ஆண்டாண்டு காலமாக பல தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். அதற்கு தொடக்கமாக கடலில் வலை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்களை அழைக்கிறார். சாதாரணமானவர்கள் எப்படி இறையாட்சி பற்றிய நற்செய்தியை அறிவிக்க முடியும்? இங்குதான் கடவுளுடைய அருட்கொடை வெளிப்படுகிறது. நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அந்த தகுதியை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். நம்ம மனது நன்றாக இருந்தாலே நிச்சயம் கடவுளின் அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இயேசு தன் முதல் சீடர்களை அழைத்த போது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். இந்த அழைப்பை ஏற்று அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். மீன்களை பிடிப்பதையே தங்கள் தொழிலாகவும் வாழ்வில் இலக்காகவும் கொண்டிருந்த மீனவர்களை இயேசு தம் சீடராக மாற்றினார். பணம், பதவி, புகழ், உலக இன்பங்கள் இவற்றை குறிக்கோளாகவும் இலக்காகவும் கொண்டிருக்கும் நாமும் அவற்றை விட்டுவிட்டு மனிதர்களை, இயேசு மதிப்பீடுகளை பின்பற்றும் மனிதர்களாக மாற்றும் பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள இயேசு அழைக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் இறையாட்சி பணியை உணர்ந்து நான் பணி செய்கின்றேனா? இறை அழைப்புக்கு ஏற்ப வாழ்க்கை என்னிடம் உள்ளதா?
அழைத்த இறைவன் திருவுளத்துக்கு ஏற்ப நான் பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அறிவர் இயேசுவின் இறையாட்சி பணியை உணர்ந்து பணி செய்யவும், இறை அழைப்புக்கு ஏற்ப வாழ்க்கை வாழவும், அழைத்த இறைவனின் திருவுளத்தை ஏற்று பணி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.